பேரரணி உமாகரன் ராசையா தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு உலகளாவிய ரீதியில் மிக பெரும் அச்சுறுத்தலையும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் கொண்ட எப்ஸ்டைன் ஃபைல்ஸினுடைய தாக்கங்களும் அது இலங்கை அரசுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது என்றது சம்பந்தமாகவும் பேசுவதற்கு ஒரு ஈழத்தமிழனாக எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு என்றதை சொல்லிக்கொண்டு எப்ஸ்டைன்ஸ் ஃபைல்ஸ் என்றதை தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன விளக்கம். இது அமெரிக்காவில் கரீபியன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் 13 தொடக்கம் 16 வயதிலான சிறுமிகள் கடத்தப்பட்டு உலகத் தலைவர்கள் பலராலும் கற்பழிக்கப்பட்டு அல்லது வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு அல்லது இயற்கைக்கு முரணான விதத்தில் பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் அது சார்ந்த பல கதைகளும் செவி வழியாக வரக்கூடிய கதைகளும் இருக்கிறது. அதில் ஒன்று நரபலி இடுதல் சம்பந்தமாக இந்த சிறுவர்கள் நரபலி இடுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் சிறுவர்களை அறுத்து உணவு சமைத்து பரிமாறப்பட்டதாகவும் மொடல் கேப்ரியல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கமாக இருக்க, இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1958ஆம் ஆண்டில் அரசியல் குற்றமாக முதல் தடவையாக அரலிஸ் சில்வா மற்றும் டேவிட் சில்வா என்கிற 2 பேர் கடத்தப்பட்டு அதாவது கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்படுகின்றனர். இது முதல் தடவையாக ஒரு அரசியல் குற்றமாக காணாமலாக்கப்படுதல் தொடங்குது. இப்போ என்னுடைய பாயிண்ட் இந்த அரசியல் குற்றமாக காணாமலாக்கப்படுதல் அல்ல. இது 1958ஆம் ஆண்டில் தொடங்கி, அதாவது ஒஃபீஷியலாக இந்த சுதந்திரத்துக்கு பிற்பாடாக இந்த இலங்கை அரசில் 1958ஆம் ஆண்டு தொடங்கி 2026ஆம் ஆண்டு வரைக்கும் 2026வது ஆண்டு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்றது என்னுடைய குற்றச்சாட்டு. இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் கதைக்க வாரது, இங்கே இந்த காலப்பகுதியில் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் என்றது அரசியல் சார்ந்த ஒரு குற்றமாக கடத்தப்பட்டவர்களாக கருதப்பட முடியாது என்றது தான். ஏனென்றால் இந்த எப்ஸ்டைன்ஸ் ஃபைல்ஸ் போன்ற இந்த குற்ற நிகழ்வுகள் உலக அரங்கில் ஒரு விஷயத்தங்களை சொல்லி இருக்குது. மிக கொடூரமான பாலியல் இச்சைகளுக்காக சிறுவர் சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கணும் என்று சொல்லுது. அப்படி சொல்லுகிற பொழுது இலங்கையிலிருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்றதை இந்த அரசியல் சார்ந்த குற்றமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்ற ஆங்கிள் மட்டும் இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியாது. மிக பாரதூரமான குற்றமாக சிறுவர் சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் 2009ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு என்ற ஸ்பெசிபிக் டைம் பீரியட்டை நான் எடுத்து கேட்கிறேன். இந்த காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்றதனுடைய இன்வெஸ்டிகேஷனை இந்த பாலியல் சுரண்டல் ரீதியாகவும் மனித ஆட்கடத்தல் ரீதியாகவும் இட்ஸ் மீன் ஹியூமன் டிராஃபிக்கிங் சம்பந்தமான ஆங்கிள்லையும் இந்த அரசு விசாரணை செய்ததா என்கின்ற ஒரு கேள்வியை நான் இங்க முன்வைக்கிறேன். உடனே இங்க இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே இருந்த அரசுகள் செய்ததுக்கு என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய முடியும் என்று கேட்பியல். நான் அரசாங்கம் அரசு என்றதை குழப்ப விரும்பல. இலங்கை அரசு என்றது அரசு தான், என்றைக்குமே அரசு தான். இதுல பாரதூரமாக பாதிக்கப்பட்ட இன்னும் ஒரு தரப்பினர், இந்த காணாமலாக்கப்படுதலில் பாதிக்கப்பட்ட இன்னும் ஒரு தரப்பினர் இன்றைய என்பிபியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினரும் தான். ஆகவே ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடப்பாடும் இருக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ், இந்த சிறுவர் சிறுமிகள் காணாமல் ஆக்கப்பட்டது என்ற விஷயத்தை இந்த பாலியல் சுரண்டல் என்கின்ற கோணத்திலையும் நரபலியிடுதல் முதலிய மூட நம்பிக்கைகளுக்கு பயன்படுத்தல் என்ற விதத்திலையும் அதே போல அங்கங்களுக்காக அவயவங்களுக்காக சிறுவர் சிறுமிகள் கடத்தப்பட்டது என்ற ஆங்கிள்லையும் இந்த விசாரணைகள் செய்யப்பட்டதா அல்லது செய்யப்பட வேண்டும் என்றது இங்க இருக்கிற ஒரு கோரிக்கை. 2வது, OMP சொல்லுது 23,000 பேரை காண இல்லை அல்லது போனால் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தொகை 23,000 என்று சொல்லுது. இதுல ஸ்பெசிபிக்கா ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணப்பட இல்லை சிறுவர்களுக்கானது. சிறுவர்கள் எத்தனை பேர் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் ரெஜிஸ்டர் இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தையும் என்னால இதுல சொல்ல முடியும். ITJP டாக்குமெண்ட்ஸ் 2009ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு சரண்டரை பற்றி சொல்லுது. ஒரு குறித்த சரண்டர். அதே சரண்டர்ல 280 பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். இந்த 280 பேர்ல 29 பேர் சிறுவர்கள் என்றதை அது கோடிட்டு காட்டுது. அப்ப 280 பேர் காணாமலாக்கப்பட்டது 29 பேர் சிறுவர்கள் என்றால் கிட்டத்தட்ட 10% அதிகமானவர்கள் சிறுவர்கள். அப்ப நாங்கள் 23,000 பேர்ல 2,300க்கும் அதிகமான சிறுவர்கள் கடத்தப்பட்டார்கள் என்றதை நல்லா சொல்லேலும். அதை மறக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த அரசு ஆதாரபூர்வமாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அடுத்து யூனிசெஃப் ஃபேமிலி ட்ரேசிங் யூனிட் சொல்லுது 690+ அப்ளிகேஷன்ஸ் அவைட்ட போயிருக்கு. இதுல 100கணக்கானவை குழந்தைகள் தொடர்பாகத்தான் இருக்குது. அப்ப இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்க வேணும். அரகல காலத்தில் இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சிங்கள மக்களாலே முன்வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொன்னால்,
நான் இதை கனெக்ட் பண்ணுறேன் எப்படி என்றால், அனுராதபுரத்தில் இருந்து ஒரு மந்திரவாதியிடம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் ஐடியாக்களை கேட்டு அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இயங்கினதாக சொல்லப்படுது. இதே விஷயம் எப்ஸ்டைனுக்கும் சொல்லப்படுது, அதாவது நரபலியிடுதல் முதலிய சம்பவங்கள். ஆகவே இப்படியான கதைகள் அல்லது போனால் இப்படியான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது இந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டதா அல்லது போனால் செய்யப்பட வேணும் என்றது என்னுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி இதில் எப்படியான ஒரு குற்றத்தை இந்த அரசு இழைக்குதுன்னு சொல்லி சொன்னால், யுஎன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன்ஸ், அதே போல இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் டிஸ்அப்பியரன்ஸ் ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், failure to maintain child specific register, failure to investigate trafficking and exploitations of angles. இந்த கோணங்களில் இவே, அதாவது பாலியல் சுரண்டல்கள் நடந்தது என்ற கோணத்திலையும் ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆட்கடத்தல்கள் நடந்தது என்ற கோணத்திலையும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை இந்த அரசு செய்ய தவறுமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய சட்ட கடமையில் இருந்து மீறுகிறார்கள். இதுவே ஒரு பெரிய குற்றம். இப்போ வெறுமன எடுத்த எடுப்பிலேயே மக்களாகிய நாங்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோம்னா, இதுவரை காலமும் காணாமலாக்கப்பட்டது என்ற சம்பவம் யுத்தத்தின் காரணமாக நடந்த இனப்பிரச்சனையின் காரணமாக ஒரு இனம் இன்னொரு இனத்தை பார்க்க விரும்பல, ஆனபடியினால இங்கே இருந்த சிறுவர் சிறுமிகள் என்று சொல்லி பார்க்காம சுட்டு கொண்டு வந்ததா பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த எப்ஸ்டைன் ஃபைல் போன்ற ஒரு விஷயம் இது அமெரிக்காவில் கரிபியன் ஒரு இடத்துல நடந்தது. இந்த உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் இப்படியான எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எத்தனை இருக்குமென்று தெரியாது, ஒன்று வெளிக்கொணரப்பட்டு இருக்குது. அப்போ இந்த சிறுமிகள் கடத்தி விற்கப்பட்டதில் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்ன சொல்லுதுண்டா, ஒவ்வொரு சிறுமிகளோட விலை ஆயிரக்கணக்கான டாலர்ஸ்கள் தொடக்கம் லட்சக்கணக்கான டாலர்ஸுக்கு போயிருக்குது. அப்போ ஒரு வியாபாரம், ஒரு வணிகம் இந்த சிறுவர்களை வைத்து இந்த நாட்டில் நடந்திருக்குதான்ற கேள்வியை நான் கேட்குறேன். சிறுவர்கள் ஒரு வியாபார பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கணுமான்றதை கேட்குறேன். இது வெறுமனே தமிழ் பக்கத்தில் மட்டும் நடக்கல, தமிழ் பக்கத்தில் மெஜாரிட்டியாக நடந்திருந்தாலும் கூட சிங்கள பக்கத்தில் நடந்திருக்கு. இது பொதுவாக இலங்கையில் நடந்திருக்கின்ற ஒரு காமனான கிரைம் என்று சொல்கிறேன். ஆகவே இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். இதுக்கான தக்க பதிலை இந்த அரசு தர வேணும். அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தினால நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்ப இருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்கான லெட்டர்ஸ், ஒரே லெட்டர்ஸ் நாங்கள் அனுப்ப இல்லை. ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப இருக்கிறோம். அதே போல எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் கடிதம் அனுப்ப இருக்கிறோம். அதே போல ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்ப இருக்கிறோம். அதே மாதிரியாக மனித உரிமை ஆணைக்குழுவினருக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்புவதாக இருக்கிறோம். ஏனென்றால் இது ஒரு சின்ன பிரச்சனை அல்ல. இந்த நாட்டில் சிறுவர்கள் காணாமலாக்கப்படுதல் என்றதினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் என்றது உலக அரங்கில பாக்கியக்குள்ள இந்த சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது என்றது மிகப்பெரிய அதிகார சக்திகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதுக்குள்ள அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் தொடக்கம், இங்கிலாந்தினுடைய அரச மாளிகையில் இருக்கிற இளவரசர் ஆண்ட்ரூ வரைக்கும், இன்றைக்கு அவர் இல்லை, முன்னாள் இளவரசர் சொல்லலாம், ஆண்ட்ரூ வரைக்கும் அவர் இன்றைக்கு இதே குற்றத்துக்காக வெளியேற்றி இருக்குது இங்கிலாந்து அரண்மனை. இப்படி அதிகார வர்க்கம் சம்பந்தப்பட்டிருக்குது. என்னத்துக்கு? பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டது. ஒரு கொடூரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்த இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்தால் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களா இல்லையான்றதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு அதிக அளவிலேயே இருக்குது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குற ஒரு துன்பகரமான சம்பவம் என்னென்றால், ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய பாடசாலை பருவத்தை முடித்தவுடன் மிக மகிழ்ச்சியாக நின்று ஏர்போர்ட்டில் குட் பை ஸ்ரீலங்கா என்று போட்டுட்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம். இது என்னென்றால், இந்த நாட்டில் சிறுவர்கள் ஒரு மிக கசப்பான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கணும் தங்களுடைய சிறுவராயத்தில் என்ற உண்மையை காட்டு. அதே மாதிரி இந்த அரசாங்கம் சிறுவர்கள் தொடர்பான விஷயத்தில் உரிய கரிசனை எடுக்க இல்லை என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம், ஒரு நாடு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் சம்பந்தமாக உரிய கரிசனை கொள்ளவில்லை, அவர்கள் பாதிக்கப்பட்டதை உரிய விதத்தில் விசாரிக்கவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த நாடு தன்னுடைய எதிர்காலம் தொடர்பாக கரிசனை கொள்ளவில்லை என்றதுதான். எனவே சட்டம் அனைவருக்கும் சமனாக பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்தின் மீது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக என்னுடைய கோரிக்கையை இன்றைக்கு நான் முன்வைத்திருக்கிறேன். இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றுவோம். இலங்கை என்ற சொற்பதம் 188 இடங்களில் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. கட்டாயமாக இந்த ஃபைலில் பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் எல்லாமே குற்றச்சம்பவத்தோட தொடர்பு உடையது என்று என்னால் எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி தொடர்பு இல்லை என்றும் சொல்ல முடியாது. அப்போ இதை ப்ராப்பரான இன்வெஸ்டிகேட் பண்ண வேணுமென்றதான் என் பாயிண்ட். ஸோ இதில் நான் நினைக்கிறேன் ஹூல் சகோதரர்களோட பேர் இடம்பெற்றதாக நானும் சமூக வலைத்தளங்களில் பார்த்திருந்தேன்.
நான் என்ன சொல்கிறேன்னா இதில் தனிப்பட பெயர்களை குறிப்பிட்டோ அதில் வந்தது என்றதுக்காகவோ எங்களால் குற்றம் சுமத்தி விட முடியாது. அதே நேரத்தில் குற்றம் இல்லை என்றது மறக்க முடியாது. அப்போ இதுக்கான ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமை, பொறுப்புன்னு சொல்லி சொல்கிறேன். குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வேண்டியது அவருடைய கடமை. குறிப்பிட்டு சொல்றது அந்த 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்த அரசாங்கத்தின் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்படணும், பொதுவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படணும். நான் இப்போ என்னென்றால் ஏதாச்சும் 1958ஆம் ஆண்டுலேருந்து இந்த காணாமலாக்கப்படுதல்ன்றது ஒரு அரசியல் குற்றமாக இந்த நாட்டில் அரங்கேறி இருக்குது. அதாவது போலீசாரால் கைது செய்யப்பட்ட ரெண்டு நபர்கள் காணாமலாக்கப்படுதலோட இந்த அரசியல் குற்றமான காணாமலாக்கப்படுதல் என்ற ஒரு அத்தியாயம் இலங்கையில் தொடக்கி வைக்கப்படுது. இதில் இந்த கேட்டகரியில் மட்டுமே காணாமல் போன எல்லாரையும் சேர்க்கணும். அப்படி சேர்க்கப்படாதுன்றேன். ஏனென்றா எங்களுக்கு இப்போ தெரியுது இந்த சிறுவர்கள் எவ்வளவு ஒரு லட்சக்கணக்கான டாலர்ஸ் ரூபாய்க்குரிய வியாபார பொருட்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கணும்ன்றது. அப்போ அப்படி இருக்கேக்குள்ள 2009 2026ஆம் ஆண்டுன்ற ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட்டை நான் ஏன் சொல்கிறேன்டா மிக அண்மை காலத்தில் நடந்தபடினாலே இவர்களால் விசாரணை செய்வது இலகு. ஃபர்ஸ்ட்டாக இதை தோண்டிவே எடுத்துட்டோம்னாலே அடுத்தடுத்த ஸ்டெப்பாக பின்னோக்கிவே போகலாம், என்ன நடந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். அப்போ அதனால நான் ஸ்பெசிஃபிக் பீரியட்டை மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். பட் இது யுத்தத்தோடையும் தொடர்புபட்டதாயும் யுத்தத்துக்குள்ளேயே போட்டு மூடி மறைக்கப்பட்ட காணாமலாக்கப்படுதலாயும் இருக்குது. இது அப்படி இல்லை, இது ஒரு வியாபாரம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்றதுக்குரிய ஒரு ஆதாரம் வெளிப்பட்டிருக்கு. அப்படின்னால அந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்பட வேணும். அப்படி அந்த கோணத்தில் விசாரணையை செய்யாட்டி இந்த நாடு பிளவிடுது அல்லது ஒரு குற்றம் செய்யுதுன்ற இல்லை. இது அரசியல் சார்ந்த அமைப்பு அல்ல. எங்களுக்கு மக்கள் இயக்கத்துக்கான ஒரு தேவைப்பாடு இருந்தது. அதிகாரத்தை நோக்கின ஒரு ஓட்டமாக இது இல்லை. இதுக்கு நான் உங்களுக்கு உண்மையாக தெளிவான ஒரு விளக்கம் வேண்டுமென்றா ஒரு விஷயத்தை சொல்லுவேன். ஒரு நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய போராளி இருக்கிறார். அந்த போராளி என்ன செய்கிறாங்கன்னா அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன் காட்டி கொடுத்துட்றான். காட்டி கொடுத்து அந்த போராளி சுடப்பட்டு சாகுறார். சுட்டவன் அந்த காட்டி கொடுத்தவனை கேட்குறான், நீ ஏன் உன காட்டி கொடுத்த? நீ உனக்காக போராடி, அதாவது உங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டு வந்த ஒரு போராளியை நீ ஏன் காட்டி கொடுத்தனேன்? அதுக்கு அந்த ஆடு மேய்க்கிறவன் சொல்கிறான், இவர் செய்கிற யுத்தத்தால் இந்த ஆடுகள் பயப்பட்டு ஓடுதுன்றான். விளங்குதா? அதாவது ஒவ்வொருதனுக்குமான தேவைகள் வேறு, ஒவ்வொருதனும் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறன்றதுக்கு நம்புகிற சித்தாந்தங்கள் வேறு. அந்த அடிப்படையில் எங்களுக்கு கடந்த 16 வருஷம் தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இருண்ட யுகமாக நான் பார்க்குறேன். ஆனபடியினால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இப்போ நாங்கள் ஜென் அல்ஃபான்ற புது ஜென்ரேஷன்ஸை பார்க்குறோம், பழகிறோம். நான் என் வீட்டுக்குள்ளேயே அடுத்த ஒரு ஜென்ரேஷனோட புழங்கிட்டு இருக்கிறேன். நான் என் தம்பியை சொல்கிறேன், என் பிள்ளையை சொல்கிறேன். ஸோ இவர்களுக்கெல்லாம் பணியாற்றுறதுக்காக நாங்கள் புதிய விதமான கொள்கைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அரசியல் சாராத ரீதியில் தமிழ் மக்களாக ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால் அதிகாரத்தை நோக்கி ஓட்டமாக இல்லாமல் சமூக பிரச்சனை சார்ந்து கதைப்பதற்கு எனக்கு ஒரு தளம் தேவைப்பட்டது. ஆனபடியினால் ஏற்கனவே அரசியல் கட்சிகளாக பிரிந்திருக்கிற இந்த சொசைட்டியை நாங்கள் இன்னும் ஒரு கட்சியை உருவாக்கி பிரிக்க விரும்ப இல்லை. ஆனபடியினால் இது ஒரு மக்கள் இயக்கமாக நாங்கள் ஆரம்பித்தோம். தேசிய கட்சிகள் இணைந்து போட்டியிடுறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. இது நல்ல முயற்சியாக பார்த்தீங்கன்னா இல்லை தான், இது அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான ஒரு இணைவாக இருக்குமா இருந்தால் இது இப்போ இருக்கிறத விட மிகப்பெரிய ஒரு சர்க்கலை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். கொள்கை ரீதியான ஒரு இணைவுக்கு ஒரு கூட்டுக்கு இவர்கள் வருவார்களா என்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. அப்போ இது ஒரு வெறுமனே அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான ஒரு ஒன்றிணைவாக இருந்தால் இப்போ வருகின்ற உடனடியான ஒரு தேர்தலில் வெற்றியை பெற முடியும். ஆனால் எதிர்வரும் காலத்தில் இதை விட மிகப்பெரிய சர்க்கல் ஒன்றை சந்திக்க வேண்டி நேரிடும்.